ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 4. ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுறது பேலியோ டயட்டு கிடையாது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பேலியோ டயட் மாதிரி நான் காப்ஸை அவாய்ட் பண்ணுறேன், அது வெயிட் லாஸுக்காக தான். பட் பேலியோ டயட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், நிறைய ஃபுட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணவும் செஞ்சுருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. மார்னிங் எழும்பினதும் வெறும் வயிற்றில் 250 ml ஹாட் வாட்டர் குடிப்பேன். இது 250 ml கப்பு தான், நான் வாங்குறப்போ அப்படி வாங்கினது. ஸோ இதில் ஒரு கப் தண்ணி குடிப்பேன். ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறமா 2 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி 10 மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு சுடு தண்ணி கூட முழுங்கிடுவேன். வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கொலஸ்ட்ரால் சரியாயிடும். மந்த்லி பீரியட் ஆனதால் ஒரு கப் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இது பீட்ரூட், கேரட், அப்புறம் ஜிஞ்சர் போட்டு ஒரு கப் ஜூஸு. இது குடிக்கிறப்போ டயர்ட்னஸே தெரியாது. அதே மாதிரி இது ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக மாறிடும். மார்னிங் 9 o'clock சுகர் ஆட் பண்ணாமல் 1 கப் டீ. பட்டர் டீ தான் நான் இப்போ எடுக்கிறேன். பட்டர் டீ எப்போவுமே நான் எடுக்கிறதில்ல, எப்போவாது தான் எடுக்கிறேன். உங்கள் வீடியோக்காக தான் நான் இப்போ பட்டர் டீ எடுத்துகிட்ருக்கேன். முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தேன், டயட் ஆரம்பித்த காலத்தில் நான் பட்டர் டீ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டேன். பட்டர் டீ சாப்பிட்டா ஒரு 4 hours வரைக்கும் நமக்கு பசி நல்லா கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேர் கேட்குறீங்க பசி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு. அதனால தான் இப்போ திருப்பியும் நான் பட்டர் டீ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, பட்டர் டீ எடுக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பட்டர் டீ எடுக்கலாம். இன்றைக்கி நான் வெளியே போகிறேன், அதனால் ஒரு ஃப்ரூட் எடுத்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்க வேண்டியது இருக்கும். எப்போ சாப்பிட முடியும், எப்போ வீட்டுக்கு திருப்பி வருவேன்னு தெரியாது. அதனால தான் 2 o'clock ஆகிடுச்சு. திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் ஒரு லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா டயர்டு நமக்கு தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த டயட்டு ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு லெமன் வரைக்கும் ஜூஸ் போட்டு நீங்கள் குடிங்க. அப்போ உங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகும், டயர்டு இருக்காது. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டில் எதுவுமே நான் இன்றைக்கி சமைக்கலை. மார்னிங் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்து விட்டேன். வீட்டில் எதுவுமே வைக்கலை, கூட்டு பொரியெல்லாம் வைக்கலை. ஹஸ்பண்டெல்லாம் வெளியே சாப்பிட்டாங்க. நான் இன்றைக்கி எனக்காக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. சேலட் போட்டிருக்கேன், கேரட் அப்புறம் குக்கும்பர் சேலட். லைட்டாக சால்ட் அப்புறம் பெப்பர் போட்டுக்கோங்க. 2 எக்கு ஸ்க்ராம்பிள் போட்டிருக்கேன். லைட்டாக பெப்பர் அப்புறம் சால்ட்டு போட்டிருக்கேன். வெளியே கிளம்புற டைமில் வெளியே எங்கேயாவது போகிறப்போ நமக்கு ரொம்ப பசிக்கும், ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்னா லெமன் ஜூஸ் இல்லைனா மோர் குடிக்கலாம். அப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட முடிஞ்சால் ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்லாம். நிறைய எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஃப்ரூட் ஏதாவது வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா பசி ரொம்ப நேரம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா பசியும் சரியாயிடும், வீட்டுக்கு வர்ற வரைக்கும் டயர்டும் தெரியாது. ஈவினிங் சுகர் ஆட் பண்ணாமல் 1 கப் டீ எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கலாம். நான் என்னோட மூடை பொறுத்தது. எனக்கு ரொம்ப பசிக்குது, இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வேணும்னு நினச்சேன்னா ஏதாவது ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிடுவேன். இல்லைன்னா நான் இதை மாதிரி நட்ஸ் ஏதாவது எடுத்துப்பேன். இன்றைக்கி எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் 1 கப் டீ எடுத்திருக்கேன். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க சுகர் ஆட் பண்ணாமல் சாப்பிட பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் திருப்பி கேட்குறீங்க வெல்லம் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. உங்களால் அவாய்ட் பண்ண முடியலை, சுகர் இல்லாமல் உங்களுக்கு டீ சாப்பிட பிடிக்கலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸில் ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் வெயிட் லாஸ் ஆகாது, ரொம்ப லேட். அந்த டைம் சீக்கிரமாக இருக்காது. இப்போ எனக்கெல்லாம் ஒரு 1 வீக்கில் ஆகிற வெயிட் உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக் வரைக்கும் போயிடும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் பச்சை பயிறு பணியாரம் எடுத்திருக்கேன். அப்புறமா தொட்டுக்கிறதுக்கு சட்னி எடுத்திருக்கேன். நான் எல்லா பணியாரமும் சாப்பிட மாட்டேன், ஒரு 3 நாள் பணியாரம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அது குழந்தைங்க சாப்பிடுவாங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்காங்க, எல்லாருக்காக சேர்த்து தான் செஞ்சேன். இவ்வளோ தான் செஞ்சேன் நான். ஏன்னா நிறைய செஞ்சோம்னா நாமளும் நிறைய சாப்பிட்டுடுவோம். அதனால் கொஞ்சமாக தான் நான் எப்போவுமே செய்வேன். இதோட ரெசிபி வீடியோ நான் அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இது நான் எப்பவும் எடுத்துக்க மாட்டேன். 2 வீக்ஸ் ஒன்ஸு இல்லைனா வீக்லி ஒன்ஸ் எப்போது இதை மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். இது சாப்பிட்டு ஏன்னா பச்சை பயிரில் கொஞ்சம் காப்ஸ் இருக்குது, அதனால தான் எப்போவாது ஒரு வாட்டி எடுக்கிறது. அதே மாதிரி இது சாப்பிட்டேன்னா மறுநாள் கண்டிப்பாக நான் 1/2 hour எக்ஸசைஸ் இல்லைனா வாக்கிங் போவேன். எக்ஸசைஸ்னால் ரொம்ப உங்கள் உடம்புல எல்லாம் வருத்திட்டு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். ஒரு 10 times உட்காந்து எழும்புங்க. இந்த மாதிரி சின்ன எக்ஸசைஸ் இருக்கும், அது செஞ்சாலே போதும். அதே மாதிரி தான் வாக்கிங் போகிறது வெயிட் லாஸுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நைட்டு டின்னருக்கு நான் ஒரு கொய்யா கூட எடுத்திருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் பச்சை பயிறு பணியாரம் நான் 2 இல்லைனா 3 அப்படி அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா. அதுக்கப்புறமா பசி இருக்கும்ல, அதுக்காக தான் நான் ஒரு கொய்யா கூட எடுத்திருக்கேன். பசிக்கலைன்னா வேண்டாம், அந்த 2-3 பணியாரத்துலேயே நிப்பாட்டிடுவேன். அதுக்கப்புறம் நிறைய ஹாட் வாட்டர் குடிப்பேன் நான். என்னால் மெயினாக பசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே நான் நிறைய ஹாட் வாட்டர் குடிக்கிறதா. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வரைக்கும் ஹாட் வாட்டர் குடிப்பேன். நாக்கு பொறுக்கிற சூடில் குடிப்பேன். அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பசி நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு நான் 3 பாகமாக பிரித்து போடலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 daysக்கு எக்கு ப்ளஸ் வெஜ் டயட் நான் போடலான்னு இருக்கேன். இப்போ அதுதான் போட்டுட்ருக்கேன்.
நெக்ஸ்ட்டு 10 டேஸுக்கு வெஜ் டயட்டு போட போகிறேன். நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எக் ப்ளஸ் வெஜ் டயட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா வெஜ் டயட்டு நான் வீடியோஸ் போடுறேன். அதுக்கப்புறமா 10 டேஸ் நான்வெஜ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போது வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.